கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது உங்களுடைய தரம் 10 அலகு 19 என்ன பிள்ளைகள், ஓட்ட மின்னியலை பற்றி பார்க்க போறோம். ரைட், கவனிங்க பிள்ளைகள். இந்த ஓட்ட மின்னியல்ல பிள்ளைகள் உங்களுக்கு முதலாவது பிள்ளைகள் நிலைமின் என்றால் என்னென்று தெரிய வேணும், கடத்திகள் என்றால் என்னென்று தெரிய வேணும். அப்ப கவனிங்கோ, நிலைமின் என்றால் பிள்ளைகள் காவலி பொருட்களின் பரப்புகளில் இருக்கிற பாயாத மின்னேற்றங்களைத்தான் நாங்கள் நிலை மின்னேற்றங்கள் என்று சொல்றோம். அதாவது காவலி பொருட்கள், கடத்திகள் இல்ல பிள்ளை, காவலி பதார்த்தங்கள். என்ன அந்த காவலி பதார்த்தங்களின் மேற்பரப்புகள்ல இருக்கிற பாயாத மின்னேற்றங்களைத்தான் நாங்கள் நிலை மின்னேற்றம் என்று சொல்றோம். அதாவது பொருள் ஒன்றின் மீது தேங்கி இருக்கிற மின்னேற்றங்கள் தான் பிள்ளைகள் என்னென்று சொல்லப்படும், நிலைமின் ஏற்றங்கள் என்று சொல்லப்படும். என்ன அப்ப பாருங்க, ஒன்று நிலைமின், மற்றது ஓட்டமின் பிள்ளைகள். ஓட்டமின் பிள்ளைகள் பாயும், நிலைமின் பாயாது. அப்ப நிலைமின் என்ன செய்யும், ஒரு பரப்பில தேங்கி இருக்கும். அப்ப எங்க தேங்கி இருக்கும் பிள்ளைகள், காவலி பொருள்களின் பரப்புகள்ல தேங்கி இருக்கிற பாயாத மின்னேற்றங்களைத்தான் நாங்கள் நிலைமின் என்று சொல்றோம். ஓகே, கவனிங்கோ. பட்டு துணியிலால ஒரு கண்ணாடி கோலை உரோஞ்சும் போது என்ன நடக்கும்ன்றதை பாருங்க. ஒரு பட்டு துணியிலால ஒரு கண்ணாடி கோலை நாங்கள் உரோஞ்சும் போது பிள்ளைகள், கண்ணாடி நேரேற்றத்தையும் பட்டு பிள்ளைகள் மறை ஏற்றத்தையும் பெறும். அப்ப நீங்கள் இப்ப பட்டு துணியில கண்ணாடி கோலை உரோஞ்சும் போது பிள்ளைகள் இலத்திரங்கள் பிள்ளைகள் இங்க பாய போகுது. எங்க இருந்து எங்கேண்டா கண்ணாடியில இருந்து பட்டுக்கு இலத்திரங்கள் போகுது பிள்ளைகள். அப்ப பாத்தீங்கள் என்றால் கண்ணாடி நேரேற்றத்தையும் பட்டு என்ன ஏற்றத்தையும் பெறும் பிள்ளைகள். பட்டு என்ன ஏற்றத்தை பெறும், மறை ஏற்றத்தை பெறும். ஓகே, ரைட். பட்டு துணியால நீங்கள் பிவிசி குழாயை உரோஞ்சும் போது அங்க பாத்தீங்களா பிள்ளைகள், அங்க பட்டு நேரேற்றத்தையும் பிபிசி குழாய் மறையேற்றத்தையும் பெறும். ஓகே, அப்ப பட்டு துணியினால கண்ணாடியை உரோஞ்சினா யார் நேரேற்றத்தை பெறார், கண்ணாடிக்குள் நேரேற்றத்தை பெறார். பட்டு துணியினால நீங்கள் பிபிசி குழாயை உரோஞ்சினால் யார் நேரேற்றத்தை பெறார், பட்டு பட்டு நேரேற்றத்தை பெறுறேன். சரிதானே? அடுத்தது கவனிங்கோ, நிலைமின் விதிகளை குறிப்பிடுங்க. நிலைமின் விதிகளை பற்றி பார்க்க போறீங்க. ஒத்த ஏற்றங்கள் ஒன்றையொன்று என்ன செய்யும் பிள்ளைகள், தள்ளும். என்ன ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றையொன்று கவரும். ஒத்த ஏற்றங்கள் என்றால் யாரும் யாரும் பிள்ளைகள், ஒத்த ஏற்றங்கள் யார் பிள்ளைகள், ஒத்த ஏற்றங்கள் மறையும் மறையும் நேரும் நேரும். என்ன ஒவ்வாத ஏற்றங்கள் என்றால் மறையும் நேரம், மறையும் நேரம். ஓகே, அப்ப ஒத்த ஏற்றங்கள் ஒன்று என்ன செய்யும் பிள்ளைகள், தள்ளும். தள்ளும். ஒவ்வாத ஏற்றங்களை ஒன்று என்ன செய்யும், கவரும். ஓகே, அடுத்த கவனிங்கோ, கடத்திகள் என்றால் என்னன்னு பார்க்க போறீங்க. தம்மூடாக மின்னை செல்ல விடக்கூடியவற்றை நாங்கள் கடத்திகள் என்று சொல்றோம். என்ன கடத்திகள் என்றா பிள்ளைகள், தம்மூடாக மின்னை செல்ல விடக்கூடியவற்றை தான் நாங்கள் கடத்திகள் என்று சொல்றோம். காவலிகள் என்றா தம்மூடாக மின்ன என்ன செய்யாத பிள்ளைகள், தம்மூடாக மின்ன செல்ல விடாதவற்றை நாங்கள் என்னென்று சொல்றோம், காவலிகள் என்று சொல்றோம். என்ன கடத்திகள் என்றா என்ன செய்யும் பிள்ளைகள், தம்மூடாக மின்ன செல்ல விடும் உலோகங்கள். என்ன பிள்ளைகள், கார்பன் கோல், இதெல்லாம் என்ன கடத்தி. ஏன் கடத்தி பிள்ளைகள், தம்மூடாக மின்ன செல்ல விடும். கடத்திகளுக்கு இரண்டு சொல்லுங்க. அப்ப உதாரணம் 2. ஒன்று உலோகங்கள் இருக்கும் பிள்ளைகள், செம்பு வெள்ளி போன்ற உலோகங்கள் இருக்கும். மற்றது பிள்ளைகள் அயன் கரைசல்களும் கடத்திகளாக தொழிற்படும். என்ன உப்பு கரைசல், செப்பு சல்பேட் கரைசல், இவையெல்லாம் பிள்ளைகள் என்ன கரைசல்கள், என்ன கரைசல்கள் பிள்ளைகள், அயன் கரைசல்கள். அப்ப அயன் கரைசல்கள் என்ன செய்யும் பிள்ளைகள், என்னத்த கடத்தும், அயன் கரைசல்கள் மின்னை கடத்தும். மின்னை கடத்தும். அயன் கரைசல்கள் கடத்தியாக தொழிற்படும். அதே நேரம் உலோகங்களும் பிள்ளைகள் கடத்தியாக தொழிற்படும். கடத்தியாக தொழிற்படுகிற ஒரு அல்லுலோகம் சொல்லுங்க.
கடத்திகளாக தொழிற்படுகிற ஒரு அல்லுலோகம் சொல்லுங்க பிள்ளைகள். விதிவிலக்கான ஒரு அல்லுலோகம் கடத்தியாக தொழிற்படுறது உங்களுடைய பேட்டரிக்குள்ள காணப்படுறது என்ன பிள்ளைகள்? கார்பன். கார்பன் கோல். ஓகே, கார்பன். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், உலோகங்கள் மின்னை கடத்த காரணம் என்ன? இந்த உலோகங்கள் ஏன் மின்னை கடத்துகிறதுண்டா பிள்ளைகள்? இந்த உலோகங்கள்ல என்ன காணப்படுகிறது? இலத்திரன்கள் காணப்படுது. என்ன உலோகங்கள் ஏன் பிள்ளைகள் மின்ன கடத்துது? உலோகங்கள் என்ன காணப்படுது? சுயாதீனமான இலத்திரங்கள் காணப்படுற வடியத்தான் பிள்ளைகள் இந்த உலோகங்கள் மின்னை கடத்துது. அடுத்த கவனிங்கோ, மின்னோட்டத்தின் திசையை பற்றி பார்க்க போறீங்க. மின்னோட்டத்தின் திசையை பார்த்தீங்களா பிள்ளைகள், இலத்திரன் பாயிற திசைக்கு எதிரான திசையில தான் மின்னோட்டத்தின் திசை இருக்கும். அப்ப மின்னோட்டத்தின் திசை எங்க இருக்கும் பிள்ளைகள்? இலத்திரன் பாயிற திசைக்கு எதிரான திசையில தான் மின்னோட்டத்தின் திசை இருக்கும். ரைட். அடுத்தது, உலர் மின்கலத்தில் இலத்திரன் பாயிற திசை எங்க பிள்ளைகள்? எந்த முனைவில இருந்து எந்த முனைவை நோக்கி இலத்திரங்கள் பாயும்? உலர் மின்கலத்துல பேட்டரியில நேர்முனையிலிருந்து மறைமுனை. நேர்முனையில இருந்து மரமுனைவை நோக்கி பாயிறது மின்மம்மா. அப்ப மின் பாயிற திசைக்கு எந்த திசையில இலத்திரங்கள் பாயும் சொல்லுங்க அப்பம்? எதிரான திசை. எதிர் திசையில பாருங்க. இது பேட்டரியின் குறியீடு. என்ன பேட்டரியில பிள்ளைகள் இது பேட்டரியின் குறியீடு. நீட்டு முனைவு என்ன முனைவு? நேர்முனைவு. கட்ட முனைவு மரமுனைவு. அப்ப நேர்முனைவுல இருந்து மரமுனைவை நோக்கி என்ன பாய போகுது? மின்னோட்டம் பாய போகுது. அப்ப நேரில இருந்து பிள்ளைகள் மறைய நோக்கி மின்னோட்டம் பாயுதண்டா, மறையில இருந்து நேர நோக்கி என்ன பாய போகுது பிள்ளைகள்? இலத்திரங்கள் பாய போகுது. விளங்கிச்சுதா? அப்ப எதிரான திசையில இலத்திரன்கள் பாய போகுது. என்ன ஓகே பிள்ளைகள்? அப்ப கவனிங்கோ, உலர் மின்கலத்தில் இலத்திரன் பாயிற திசை மறைமுனைவில் இருந்து நேர்முனைவு வரை. அப்ப கவனிங்கோ, உலர் மின்கலத்துல இலத்திரன் பாயிற திசை இலத்திரன் பாயிற திசை எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி இலத்திரன் பாயும்? மறைமுனைவில இருந்து நேர்முனைவை நோக்கி இலத்திரங்கள் பாயும். அப்ப நேர்முனைவில இருந்து மரமுனைவை நோக்கி என்ன போகுது பிள்ளைகள்? மின்னோட்டம் போகுது. ஓகே, விளங்கிச்சுதா? டீச்சர் மாறன் வந்துட்டா டீச்சர். என்னம்மா? மாறன் வந்துட்டான். பரிசல் பேர்ல. சரிடா, ஓகே செல்லம். சரி கவனிங்க. அப்ப கவனிங்க பிள்ளைகள், ஒரு மின்கலத்தை பார்த்தோம்னா பிள்ளைகள், மின்கலத்துல நேர்முனைவில இருந்து மரமுனைவை நோக்கி என்ன ஓடும் பிள்ளைகள்? மின்னோட்டம் போகும். அப்ப நேரில இருந்து மறைய நோக்கி மின்னோடுதண்டா, மறையில இருந்து நேர நோக்கி என்ன பாயும் பிள்ளைகள்? என்ன பாயும்? அப்ப இலத்திரன் பாயும். என்ன ஓகே? அப்ப இலத்திரன் பாய்ச்சலத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் பிள்ளைகள்? மின்னோட்டம் என்று சொல்றோம். விளங்கிச்சுதோ பிள்ளைகள்? திரும்ப ஒருக்கா பாப்போம். என்ன நீங்க படிச்சத திரும்ப ஒருக்கா கேள்வி மாதிரி கேட்க போறேன், நீங்களாக சொல்லுங்க. ரைட்? மாறன் வந்தாச்சே? கவனிங்க. அப்ப கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த பாடத்துல கடத்திகளையும் நிலை மின்னையும் பற்றி உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். மின் பிள்ளைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஓட்ட மின், மற்றது நிலை மின். ஓட்ட மின் பாயும், நிலை மின் பிள்ளைகள் பாயாது. அப்ப காவலி பொருள்களின் பரப்புகள்ல இருக்கிற பாயாத மின்னேற்றத்தை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுகிறோம்? நிலை மின்னேற்றம் என்று சொல்லுறோம். பொருள் ஒன்றில தேங்கி இருக்கிற மின்னேற்றம் தான் பிள்ளைகள் அந்த நிலை மின். அப்ப நிலை மின் என்றால் என்னன்னு தெரிய வேணும் உங்களுக்கு. பாயாது எங்க தேங்கி இருக்கும்? காவலி பொருட்கள்ல தேங்கி இருக்கும். ஓகே, காவலி பொருட்களின் பரப்புகள்ல தேங்கி இருக்கும் பிள்ளைகள். அடுத்தது இந்த நிலை மின்னேற்றம் என்ன செய்யாது?
என்ன செய்யாது பிள்ளைகள்? பாயுமோ பாயாதோ? பாயாது. பாயாது. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நீங்கள் இந்த நிலை மின்னேற்றங்களை பார்க்க போறீங்க. என்னண்டா பட்டு துணியில வந்து கண்ணாடியை உரோஞ்ச போறீங்க. அப்ப பட்டு துணியில கண்ணாடியை உரோஞ்சினீங்களா கண்ணாடி வந்து நேரேற்றத்தையும் பட்டு வந்து பிள்ளைகள் மறையேற்றத்தையும் பெறும். ஏனென்றால் பட்டில இருந்து பட்டுக்கு கண்ணாடியில இருந்து இலத்திரங்கள் போகுது பிள்ளைகள். அப்ப கண்ணாடி வந்து நேரேற்றத்தையும் பட்டு எண்ணேற்றத்தையும் பெறும் பிள்ளைகள், மறையேற்றத்தையும் பெறும். அடுத்த கவனிங்கோ, பட்டு துணியால நீங்கள் பிபிசி உறிஞ்சினா பட்டு துணி நேரேற்றத்தையும் பிபிசி வந்து மறையேற்றத்தையும் பெறும். அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த மின்னேற்ற தொடர்ல வந்து பிள்ளைகள் மிகவும் மேல கண்ணாடி இருக்கும். என்ன இருக்கும் பிள்ளைகள்? கண்ணாடி இருக்கும். அடுத்தது பட்டு இருக்கும். பட்டுக்கு கீழே தான் பிள்ளைகள் பிபிசி இருக்கும். அப்ப ஒன்றோடு உரோஞ்சும் போது மேலுள்ளது நேரேற்றத்தையும் கீழே உள்ளது மறையேற்றத்தையும் பெறும் பிள்ளைகள். அப்ப கண்ணாடியையும் பட்டையும் உரோஞ்சினீங்கள் என்றால் கண்ணாடி நேரேற்றத்தையும் பட்டு மறையேற்றத்தையும் பெறும். இப்ப விளங்கிச்சுதோ? அப்ப மேல உள்ளது நேரேற்றத்தை பெறும், கீழே உள்ளது என்ன ஏற்றத்தை பெறும் பிள்ளைகள்? மறையேற்றத்தை பெறும். அதே போல கவனிங்க பிள்ளைகள், நீங்கள் பட்டையும் பிபிசியையும் உரோஞ்சினீங்கள் என்றால் இங்க மேல உள்ளவர் யார்? பட்டு. பட்டு. அப்ப பட்டு என்ன ஏற்றம் பெற போகுது? நேரேற்றம். பிபிசி என்ன ஏற்றம் பெற போகுது? மறையேற்றம். ஓகே, அவ்வளவு விளங்கிச்சுதா? ரைட். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், நிலைமின் விதிகளை பார்த்தீங்கள் என்றால் ஒத்த ஏற்றங்கள் ஒண்டி ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒண்டி ஒன்று என்ன செய்யும் பிள்ளைகள்? கவரும். அடுத்தது உங்களுக்கு கடத்திகள் என்றால் என்ன, காவலிகள் என்றால் என்னன்னு தெரிய வேணும். கடத்திகள் என்றால் தம்மூடாக மின்னை செல்லவிடக்கூடியன கடத்திகள். காவலிகள் என்ற பிள்ளைகள் தம்மூடாக மின்னை செல்ல விடாதவற்றை நாங்கள் என்னென்று சொல்லுறோம்? காவலிகள் என்று சொல்றோம். என்ன அப்ப தம்மூடாக மின்னை செல்ல விடுவன என்னென்று சொல்லப்படும்? கடத்திகள் என்று சொல்லப்படும். தம்மூடாக மின்னை செல்ல விடாதவற்றை நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம்? காவலிகள் என்னென்று சொல்றோம் பிள்ளைகள்? காவலி சொல்றோம். சரிதானே? அடுத்த கவனிங்க பிள்ளைகள், கடத்திகள் இரண்டு தருகண்டு கேட்டால் ஒன்று நீங்கள் உலோகங்களை போடலாம், மற்றது அயன் கரைசல்களை போடலாம். உதாரணமாக சோடியம் குளோரைட்டு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல் எல்லாம் மின்ன கடத்தும். அதே நேரம் மின்ன கடத்துகின்ற ஒரு அல்லுலோகம் வந்து உங்களுக்கு தெரிய வேணும். அது பேட்டரிக்குள்ள இருக்கிற எது பிள்ளைகள்? எதிராசா? கார்பன். சரிதானே? அப்ப இந்த உலோகங்கள் இந்த அயன் கரைசல்கள் எல்லாம் ஏன் மின்னை கடத்துகிறதுண்டா பிள்ளைகள்? இதுல சுயாதீனமான அசையிற இலத்திரங்கள் உண்டு. சுயாதீன இலத்திரங்கள் என்றா பிள்ளைகள் அசைந்து திரிகிற இலத்திரங்கள் என்றது பொருள்படும். அப்ப இந்த உலோகங்கள் இந்த கரைசல்கள் எல்லாமே மின்ன கடத்துது பிள்ளைகள். அங்க என்ன காணப்படுது? சுயாதீனமான இலத்திரங்கள் இருக்குது. அடுத்தது இதுல உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், மின்னோட்ட திசை வந்து ஒரு பேட்டரியில வந்து நேர்முனைவில இருந்து மரமுனைவை நோக்கி இருக்கும். அப்ப மின்னோட்டம் என்றால் என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், இலத்திரன் பாய்ச்சல். அப்ப இந்த இலத்திரன் பாய்ச்சல் வந்து பிள்ளைகள் எங்க இருந்து எங்க இருக்கும்? மறைமுனையிலிருந்து நேர்முனைவாக இருக்கும். அப்ப மின்னோடுற திசைக்கு எதிரான திசையில தான் இலத்திரன்கள் பாயும். விளங்கிச்சுதோ? மின்னோடுற திசைக்கு எதிரான திசையில இலத்திரன் பாயும். அப்ப இலத்திரன் பாய்ச்சலத்தான் பிள்ளைகள் நாங்கள் மின்னோட்டம் என்று சொல்லுகிறோம். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், உலர் மின்கலத்தில் அப்ப மின்னோட்டம் பாயிற திசை நேரிலிருந்து மறை. அதே போல உலர் மின்கலத்தில வந்து பிள்ளைகள் இலத்திரன் பாயிற திசை மறைமுனைவில இருந்து எந்த முனைவை நோக்கி பிள்ளைகள்? நேர்முனைவை நோக்கி. ரைட். இனி நாங்கள் மின்னோட்டம் என்றா என்னன்னு பார்க்க போறோம். மின்னோட்டத்துக்கு என்ன குறியீடு? என்ன? அப்ப மின்னோட்டம் என்றா என்னன்னு பார்ப்போம். ஒரு கடத்தியினூடாக மின்னேற்றங்கள் பாயுது பிள்ளைகள், அதைத்தான் நாங்கள் மின்னோட்டம் என்று சொல்றோம். அப்ப மின்னேற்றங்கள் இந்த பாய்ச்சல் அல்லது இலத்திரன்கள் இந்த பாய்ச்சலைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுறோம்?
மின்னோட்டம் என்று மின்னோட்டம். சொல்றோம். என்ன சுயாதீனமான இலத்திரன்களின் ஒரு திசை பாய்ச்சல் தான் பிள்ளைகள் மின்னோட்டம். சுயாதீனமான இலத்திரங்கள் அதாவது அசைகிற இலத்திரங்கள் ஒரு திசையில ஒன்று சேர்ந்து பிள்ளைகள் பாயுது. அதைத்தான் நாங்கள் மின்னோட்டம் என்று சொல்றோம். அப்ப மின் ஓட்டம் அந்த பிள்ளைகள் இலத்திரன் பாயிற திசைக்கு எதிரான திசையில இருக்கு. ஒரு கடத்தியினூடாக மின்னேற்றங்கள் பாயிறதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் மின்னோட்டம் என்று சொல்றோம். அப்ப மின்னோட்டம் இந்த 2 வரைவிலக்கணத்துல ஏதாவது ஒன்று நீங்க குறிப்பிடலாம். மின்னோட்டத்தை அளக்க பயன்படுகிற கருவி எது பிள்ளைகள்? ஆம்பியர்மானி. ஆம்பியர்மானி. என்ன மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எது பிள்ளைகள்? அம்பியர்மானி. ஆம்பியர்மானி. ஆம்பியர்மானியின் குறியீடு என்ன? ஏ. எப்படி ஏ போடுவீங்கள்? மானியிட குறியீடுண்டபடியே வட்டம் போட்டு ஏ போடணும். என்ன வட்டம் போட்டு ஏ போடணும். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். அதைத்தான் நாங்க சும்மா எழுதுறது என்ன. அப்ப இது மின்னோட்டத்தின் அலகு பிள்ளைகள். இதுக்கு நாங்கள் வட்டம் போட்டு 2 கடத்துங்கம்பியை இணைச்சோம்டா இது ஆம்பியர் மானியின் குறியீடு, அந்த கருவியின் குறியீடு. ஓகேயா? அடுத்தது பாருங்க. அப்ப ஆம்பியர் மானியின் குறியீடு உங்களுக்கு தெரியும். என்ன போடுவீங்கள்? வட்டம் போட்டு உள்ளுக்குள்ள ஏ போட்டுட்டு அடுத்தது என்ன செய்வீங்க? 2 கோடு போடுவீங்க. அதாவது கடத்துங்கம்பிகளை வயர்களை குறிப்பிடுவீங்க. சரிதானே பிள்ளைகள்? இந்த ஆம்பியர் மானி பிள்ளைகள் பல வகைப்படும். சிறிய மின்னோட்டத்தை அளக்கிறது, மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளக்கிறது, பெரிய மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கெல்லாம் ஆம்பியர் மானிகள் வெவ்வேறாக இருக்கும். அப்ப மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளக்க பயன்படுகிற கருவி எது பிள்ளைகள்? மைக்ரோ ஆம்பியர் மானி, மியூ ஏ என்று சொல்றது. அப்ப இந்த மைக்ரோ ஆம்பியர் மானியின் குறியீடு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? அந்த என்னன்னு போடுவீங்க? மைக்ரோ ஆம்பியர் மானியின் குறியீடு மியூ என்ன போடுவீங்க? ஏ. ஓகே. அதாவது ஜூ எழுதி போட்ட பிள்ளைகள் கீழே ஒரு கால் போடுறது, அதுதான் மியூ. என்ன மியூ ஏ. இது மைக்ரோ ஆம்பியர். என்ன இது ஏ பிள்ளைகள். இதுக்கு ஒரு என்ன போடுவீங்க? ஒரு வட்டம் போடுவீங்க. விளங்கிச்சதோ? விளங்கிச்சோ பிள்ளைகள்? அப்ப ஜூ போட்டு ஜூ போட்டு ஒரு கால் போட்டா மியூ, அங்கால ஏ போட்ட ஆம்பியர். அப்ப இத சொல்றது மைக்ரோ ஆம்பியர். இந்த மைக்ரோ ஆம்பியருக்கு பிள்ளைகள் நீங்கள் என்ன போட போறீங்க? சுத்தி ஒரு வட்டமும் என்ன சுத்தி ஒரு வட்டமும் தொடுக்கும் கம்பியும் போட்டு விட்டீங்கள் என்றால் இது யாருடைய குறியீடு? ஆட்ட குறியீடு பிள்ளைகள். மைக்ரோ ஆம்பியர் மானி. மைக்ரோ ஆம்பியர் மானியின் குறியீடு என்ன? இது மைக்ரோ ஆம்பியர் மானியின் குறியீடாக இருக்கும். அப்ப மைக்ரோ ஆம்பியர் மானி என்னத்தை அளக்கும் பிள்ளைகள்? மிகச்சிறிய மின்னோட்டத்தை. மைக்ரோ ஆம்பியர் மானி மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளக்கும். மைக்ரோ ஆம்பியர் மானி என்னத்தை அளக்கும் பிள்ளைகள்? மிகச்சிறிய மின்னோட்டம். மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளக்கும். அப்ப இது முக்கியம் உங்களுக்கு. ரைட். அடுத்தது பாப்போம் பிள்ளைகளே. அடுத்தது பாருங்க. ஆம்பியர் மானிய நாங்கள் சுற்றில எவ்வாறு இணைக்க வேண்டும் பிள்ளைகள்? என்ன இங்க கவனிங்க. நீங்கள் முதல் பார்த்தது மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளக்கிறது மைக்ரோ மானி. அடுத்தது மில்லி ஆம்பியர் மானி இருக்குது பிள்ளைகள். என்ன மில்லி ஆம்பியர் மானி இருக்குது, சிறிய மின்னோட்டத்தை அளக்கிறது. பெரிய மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு ஆம்பியர் மானிகள் இருக்குது. விளங்கிச்சதோ? மின்னோட்டத்தையும் மின்னோட்டத்தின் திசையையும் அளக்கிறதுக்கு பிள்ளைகள் கல்வனோமானி இருக்குது. ஓகே. மைய பூச்சிய கல்வனோமானி என்றா இந்த பூச்சியம் பிள்ளைகள் நடுவுல இருக்கும், பூச்சியத்தை காட்டுகிற காட்டி. இது இது கவனிங்க. இது கல்வனோமானி என்றா இந்த பூச்சியம் இப்படி இருக்கும் பிள்ளைகள். இதுல அளவிட இருக்கும், இதுல காட்டி இருக்கும், இப்படி காட்டி நேர நிற்கும். பூச்சியத்துக்கு நேர இருந்தா இது மைய பூச்சிய கல்வனோமானி. அப்ப இங்க போகுதோ இங்க மின்னோடுதோண்ட திசைய காட்டும் பிள்ளைகள். ஓகே. அப்ப உணர்திறன் உள்ளது. மிகவும் சிறிய மின்னோட்டத்தை கூட நாங்கள் இந்த கல்வனோமானியால் அளக்கலாம், அதே நேரம் திசையையும் அளக்கலாம். அப்ப இந்த ஆம்பியர் மானிகளை பிள்ளைகள் நீங்கள் ஒரு சுற்றில ஒரு மின் சுற்றில எப்படி இணைப்பீங்கள் என்றா தொடராக இணைப்பீங்கள். அது என்னடா அப்ப தொடர்? தொடர் என்றா அதே சுற்றில இணைக்கிறது. பாருங்க. இது என்ன பென்?
இது என்ன ஒரு என்ன பெண் மின்கலம் மின்கலம் ரைட் இவர் என்ன மின்குமிழ் மின்குமிழ் ரைட் இவர் என்ன ஆளி ஆளி ரைட் இதுல தொடராக இணைக்கிறது என்றால் அப்பன் இதே சுற்றில வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும் இதே சுற்றில நாங்கள் ஆம்பியர் மானியையும் இணைக்க வேணும் விளங்கிச்சதோ இது தொடர் என்று சொல்லப்படும் இது என்னென்று சொல்லப்படும் தொடர் என்று சொல்லப்படும் அப்ப ஆம்பியர் மானிய நீங்க சுற்றுகளை எவ்வாறு இணைப்பீங்க தொடராக ஆனா வோல்ட் மானிய வந்த பிள்ளைகள் நீங்கள் சுற்றில வந்தடா சமாந்தரமாக இணைப்பீங்க இப்ப மின்குமிழுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு நீங்கள் அளக்க வேணும் என்றால் இங்க வோல்ட் மானியின் குறியீடு பிள்ளைகள் பி இத பானாப்பட மின்குமிழுக்கு இணைப்பீங்க இதுதான் சமாந்தரம் வேற 2 கம்பி எடுத்து தொடுப்பீங்க அதே சுற்றில தொடுத்தா தொடர் இணைப்பு இன்னும் 2 கம்பி துண்டுகள் எடுத்து நீங்கள் பானாப்பட இணைச்சீங்கள் என்றால் அது சமாந்தரம் விளங்கிச்சதோ அதே போல மின்கலத்துக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அளக்க போறீங்கள் என்றாலடா மின்கலத்துக்கு நேர நீங்கள் 2 கம்பியை இணைச்சிட்டு அந்த சுற்றில தொடர் சுற்றில நீங்கள் என்ன செய்யணும் 2 பைரை தொடுத்து இதுல வந்து வோல்ட் மானியை இணைப்பீங்க அப்ப மின்கலத்துக்கு நேரைய குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அளக்கிறது மற்றது மின்குமிழுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அளக்கிறதுக்கெல்லாம் வோல்ட் மானியை பயன்படுத்துவீங்க வோல்ட் மானிய ஒரு சுற்றில எப்படி இணைப்பீங்க பிள்ளைகள் சமாந்தரமாக இணைப்பீங்க வோல்ட் மானிய ஒரு சுற்றில சமாந்தரமாக இணைக்க வேணும் ஆம்பியர் மானிய ஒரு சுற்றில தொடராக இணைக்க வேணும் சரிதானே பிள்ளைகள் அடுத்தது பாருங்க ராசா மின் அழுத்தத்தை பற்றி பார்க்க போறீங்க அப்ப மின் அழுத்தத்தின் குறியீடு என்ன வோல்ட் பி என்ன அப்ப மின்னழுத்த வேறுபாட்டை அளப்பதற்கு பயன்படுகிற கருவியைத்தான் நாங்கள் என்ன கருவி என்று சொல்றோம் வோல்ட் மானி மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கப்படும் பிள்ளைகள் சமாந்தரமாக என்ன வோல்ட் மானி மின் சுற்றில சமாந்தரமாக இணைக்கப்படும் மறைமுடிவிடத்திலே இருந்து பிள்ளைகள் புறச்சுற்றுக்கு இலத்திரங்களை வெளித்தள்ளுற விஷயத்தான் நாங்கள் மின்னியக்க விசை என்று சொல்றோம் என்ன ஒரு பேட்டரி என்று எடுத்தால் அந்த பேட்டரியின் மறைமுடிவிடத்தில இருந்து புறச்சுற்றினூடாக இலத்திரன்களை வெளித்தள்ளுது அதாவது மின் பந்து என்ன செய்யுது பிள்ளைகள் அந்த இலத்திரன் பாயிர திசைக்கு எதிரான திசையில மின்னோடும் அதனால அதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றோம் மின் இயக்க விசை என்று சொல்றோம் அடுத்தது பிள்ளைகள் இங்க உங்களுக்கு முக்கியமானது பிள்ளைகள் ஓமின் விதி ஓமின் விதியை தருக இது உங்களுக்கு டெஸ்ட்களுக்கு கேட்பாங்க பிள்ளைகள் அப்ப ஓமின் விதி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணும் ஓமின் விதியை தருக அப்ப இந்த ஓமின் விதியை நீங்கள் வாய்ப்பு பார்க்கும் போது பிள்ளைகள் வெப்பநிலை மாறக்கூடாது என்ன மாறக்கூடாது என்ன மாறக்கூடாது சொல்லுங்கள் வெப்பநிலை மாறக்கூடாது ஓமின் விதியை நீங்கள் வாய்ப்பு பார்க்கறதுக்கு பிள்ளைகள் வெப்பநிலை மாறக்கூடாது அப்ப ஒரு கடத்தியின் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அது என்ன பிள்ளைகள் மாறிலி மாறாமல் இருக்குது என்ன ஒரு கடத்தியின் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அதாவது மாறாக இருக்கும் போது கடத்தியினூடாக பாய்கிற மின்னோட்டம் என்ன பிள்ளைகள் ஐ என்ன கடத்தியினூடாக பாய்கிற மின்னோட்டம் என்ன சொல்லுங்கள் ஐ ஆனது அதன் இரு முனைகளுக்கும் குறுக்கே உள்ள மின்னழுத்த வித்தியாசம் பிக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகள் நேர்வீத சமனாக இருக்கும் என்ன அப்ப கவனிங்கோ ஒரு கடத்தியின் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது ஒரு கடத்தியினூடாக பாய்கிற மின்னோட்டம் அந்த பிள்ளைகள் அதன் 2 முனைவுகளுக்கும் குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்வீத சமன் இது நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேணும் அப்ப இங்க என்ன மாறாது பிள்ளைகள்
வெப்பநிலை. வெப்பநிலை மாறக்கூடாது. அப்போ வெப்பநிலை மாறினா அங்க என்ன செய்யும்? மின்னோட்டம் மாறும். அப்ப வெப்பநிலை மாறாத போது கடத்தியினூடாக பாய்கிற மின்னோட்டம் அந்த கடத்தியின் இரு முனைகளுக்கும் குறுக்கே உள்ள ஆருக்கு சமன். அப்ப இது ஒரு கடத்தியடா பிள்ளைகள். இது வந்தப்பன் ஒரு கடத்தி. இந்த கடத்தியினூடாக பாய்கிற மின்னோட்டம் இந்த கடத்தியின் இரண்டு முனைகளுக்கும் குறுக்கே உள்ள ஆருக்கு சமன் பிள்ளைகள்? ஆருக்கு சமனாக இருக்க போது இந்த ரெண்டு முனைகளுக்கும் குறுக்கே உள்ள ஆருக்கு சமனாக இருக்க போது அழுத்த வேறுபாட்டுக்கு சமனாக இருக்க போகுது. விளங்கிச்சுதோ? ஓம் டீச்சர். ஓம் இதத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுறோம்? ஓமின் விதி. ஓமின் விதி. இத கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் ஓம். என்ன பிள்ளைகள்? அதனாலதான் இந்த விதிக்கு என்ன பெயர் வந்தது? ஓமின் விதி என்று பெயர் வந்தது. ரைட். அடுத்தது கவனிங்க பிள்ளைகள். ஓமின் விதிக்குரிய இந்த சமன்பாட்டை பெற போறீங்க. பாருங்கோ. இந்த ஓமின் விதி என்ன உங்களுக்கு சொன்னது? அழுத்த வேறுபாடு பி என்றால் என்ன? பி என்றால் என்ன பிள்ளைகள்? அழுத்த அழுத்த வேறுபாடு. அழுத்த வேறுபாடு யாருக்கு நேர்வீத சமன் என்று சொன்னது? இந்த குறியீடு என்ன குறியீடு? நேர்வீத சமன். நேர்வீத சமன். யாருக்கு நேர்வீத சமன் என்று சொன்னது? ஓமின் விதி. மின்னோட்டத்துக்கு. மின்னோட்டத்தின் குறியீடு என்ன? ஐ. ஐ. ரைட். ஏர் மாறக்கூடாது. வெப்பநிலை. வெப்பநிலை மாறக்கூடாது. ஓகே பிள்ளைகள். வெப்பநிலை மாறாத போது ஒரு கடத்தியினூடாக பாய்கிற மின்னோட்டம் ஐ வந்து பிள்ளைகள் அந்த கடத்திக்கு குறுக்கே அந்த கடத்தியின் இரண்டு முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்வீத சமன். ஓகே. அப்ப இப்ப நீ இந்த ஐய நாங்கள் வீக்குகளை கொண்டு வரலாம். என்ன பிள்ளைகள்? வீங்கில் ஐ சமன் என்ன? வீங்கில் ஐ சமன். அப்ப நாங்கள் இதை கொண்டு வரலாம். வீங்கில் ஐ சமன் என்னவாக இருக்க போது? ஒரு மாறிலி. ஒரு மாறிலி என்னென்று வரப்போகுது பிள்ளைகள்? ஒரு மாறிலி. அப்ப இந்த மாறிலியத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுறோம்? ஆர் என்று சொல்றோம். அதாவது தடை என்று சொல்லுறோம். இந்த மாறிலியத்தான் என்னென்று சொல்றீங்க? தடை. தடை. திரும்ப கவனிங்க பிள்ளைகள். ஓமின் விதியின்படி வெப்பநிலை மாறாத போது ஒரு கடத்தியினூடாக செல்கிற மின்னோட்டமானது அதன் அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்வீத சமன். வெப்பநிலை மாறக்கூடாது. ஆகவே இந்த ஐய நாங்கள் கீழே கொண்டு வந்தோம்டா வீங்கில் ஐ சமன் என்னண்டு வரப்போகுது பிள்ளைகள்? ஒரு மாறிலி. அந்த மாறிலிக்கு தான் நாங்கள் என்ன கொடுக்கிறோம்? ஆர் கொடுக்கிறோம். இந்த ஆர் வந்து கடத்தியின் தடியாக இருக்கும். விளங்கிச்சதோ? அப்ப இனி இதுல இருந்து ஒரு சமன்பாடு எழுதலாம். என்ன சமன்பாடு பிள்ளைகள்? என்ன சமன்பாடு எழுதலாம்? இந்த ஐய கொண்டு போய் இங்க பெருக்கலாமோ பெருக்கலாதோ? ஐ வந்து கீழே இருக்கிறார். விய அரணா ஐயால பிரிக்கிறீங்களடா. பி அரணாய் சமனுக்கு அங்கால போக அரணாய் வந்து அதாவது அரணான்றது வகுக்கிறது. வகுக்கிற ஐ என்னவா மாறும் பிள்ளைகள்? இங்க பாருங்க. இதுண்ட கருத்து என்னடா சொல்லுங்க. இதுண்ட கருத்து என்ன? விய அரண பிரிக்கிறீங்கள். என்ன ஆறால பிரிக்கிறீங்கள்? ஐயால பிரிக்கிறீங்க. ஆறால பிரிக்கிறீங்க? ஐயால பிரிக்கிறீங்க. சரிதானே? அப்ப இந்த ஐ வந்து சமனுக்கு அங்கால போகும்போது அவர் என்னவாக மாறுவார்? பெருக்கலா மாறுவார். விளங்கிச்சதோ? விளங்கிச்சோ பிள்ளையால்? சரிதானே? அப்ப பி வந்து அங்கால அதாவது இல்லாட்டி இன்னொரு மாதிரி எடுத்தாலடா. இது எடுங்கோ. இன்னொரு மாதிரி என்னன்னு எடுப்பீங்கள்? பி தர ஒண்டிங்கில் ஐ. இது விளங்குதோ? இதை இன்னும் ஒரு மாதிரி எழுதலாம். பி தர ஒண்டிங்கில் ஐ தானே. இப்போ விங்கில் ஐ என்று வரும். பி ஒண்டால பெருக்கினா வி பிள்ளைகள். பி ஒண்டால பெருக்கினா வி. சரிதானே? கீழே ஐ. அப்படியும் எழுதலாம் இல்லையோ? அப்ப இந்த ஒண்டிங்கில் ஐ
சமன்பாட்டுக்கு அங்கால போக என்னவா வருவார்? நேரையாக வருவார். அப்ப b சமன் என்ன சமன்பாடு வரப்போகுது? இதுல இருந்து I R என்ற சமன்பாடு வரப்போகுது. ஓகேயா? ஓகேயா பிள்ளைகள்? ஒன்றிக்கு என்ன சமன்பாடு வரப்போகுது? b சமன் IR b சமன் IR என்ற சமன்பாடு வரப்போகுது கடைசியா. அப்ப இந்த b சமன் IR என்ற சமன்பாடு தான் பிள்ளைகள் உங்களுக்கு கணக்குகள்ல பயன்படும். சரிதானே? இந்த b சமன் IR என்ற சமன்பாடு தான் பிள்ளைகள் உங்களுக்கு என்னத்துக்கு பயன்படும்? கணக்குகள் செய்யறதுக்கு பயன்படும். ரைட்? இனி பாருங்க, கடத்தியில் பாயும் மின்னோட்டத்துக்கும் அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையான தொடர்பு. அப்ப v நேர்வித சமன் I. என்ன பிள்ளைகள்? கடத்தியில பாயிர மின்னோட்டத்துக்கும் அதனுடைய அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? v நேர்வித சமன் I I. அப்ப இப்ப பாருங்க, v கூட கூட I என்ன செய்யுமடாப்பன்? அழுத்த வேறுபாடு கூட கூட I என்ன செய்ய போகுது? குறை குறையுமோ? கூடும் கூட போகுது. பாருங்க, அழுத்த வேறுபாடுன்றதடா ஒரு மின்கலத்துக்கு எத்தனை அழுத்த வேறுபாடு? பிள்ளையால ஒரு டிரை செல்லுக்கு ஒரு உலர் மின்கலத்துக்கு எவ்வளவுடா வோல்டேஜ்? பாக்கலையே பேட்டரியில 1.5 வோல்டேஜ் இருக்கு. அடுத்து பாருங்க பேட்டரிய, ஒரு பேட்டரியின் மின்னியக்க விசை என்ன பிள்ளையால்? மின்னியக்க விசை எவ்வளவு? 1.5 வோல்டேஜ். ரைட்? மின்னியக்க விசை. ரைட். அப்ப ஒரு பேட்டரியை நீங்கள் இணைக்கையோ ரெண்டு பேட்டரியை இணைக்கையோ மின்னோட்டம் கூடும். ரைட், ரெண்டு பேட்டரி. ஏன் ரெண்டு பேட்டரி இணைக்க? அதனுடைய என்ன கூடுது? மின்னியக்க விசை கூடுது. என்ன ரெண்டு பேட்டரி இணைக்க அதனுடைய மின்னியக்க விசை அழுத்த வேறுபாடு எத்தனையா வந்துட்டுது? இப்ப 3 வந்துடுது. பாருங்க, அழுத்த வேறுபாடு கூடக்கல மின்னோட்டம் என்ன செய்ய போகுது? ரெண்டு பேட்டரி இணைச்சோன்னு கூட போகுது. அப்ப பாருங்க, v நேர்வித சமன் I தானேடா. அழுத்த வேறுபாடு கூட கூட மின்னோட்டம் கூடும். அழுத்த வேறுபாடு குறைய குறைய மின்னோட்டம் குறையும். ஓகேயா? இது வடிவா விளங்கிச்சுதோ பிள்ளைகளுக்கு? ஓகே, ரைட். அடுத்த கவனிங்க, ஓமின் விதியின் போது பெறப்படுகிற வரைபப்பு. இது மறக்க கூடாது, இது கேட்பாங்க. எக்ஸ் அச்சில் ஐயும் y அச்சில என்ன போடுவீங்க? வியும் போட்டுட்டு உற்பத்தி கூடாக செல்கிற ஒரு நேர்கோடு வரைவீங்க. இதுதான் ஓமின் விதியில இருந்து பெறப்படுகிற வரைவு பிள்ளைகள். ஓகே, நீங்கள் இந்த வாசிப்புகள் பிறகுல என்ன செய்ய வேணும்? சுவிட்சை ஆன் பண்ணின உடனே செய்யணும். அப்போ கொஞ்ச நேரம் விட்டீங்கள் என்றால் அங்க என்ன உருவாகும்? மின்னோடும் போது என்ன உருவாகும்? வெப்பம் உருவாகும். வெப்பம் உருவாச்சுதண்டா இந்த புள்ளி வந்த பிள்ளைகள் இப்படி மாறி மாறி இருக்கும். அப்ப நீங்க வரையில வரைவு எப்படி வரப்போகுது? சொத்தியா வரப்போகுது. அப்ப ஓமின் விதி தயாரிக்கிற இந்த ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்குகிற பரிசோதனையில நீங்கள் இந்த அழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் எப்ப எடுக்க வேணும்? சுவிட்ச ஆளிய ஒன்னாக்கின உடனே எடுக்கணும் பிள்ளைகள். ஏன் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்தாங்க என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? வெப்பநிலை. அதனாலதான் நீங்கள் இந்த சமன்பாட்டில மேல என்ன போட்ட? நீங்கள் வெப்பநிலை மாறிலி என்று போட்ட. நீங்கள் இப்ப விளங்கிச்சுதோ? வெப்பநிலை அதாவது கொஞ்ச நேரம் விட்டா பிறகு நீங்க வாசிப்படுத்தினீங்கள் என்றால் அங்க கடத்தி வந்து வெப்பமாகும் பிள்ளைகள். கடத்தி வெப்பமாவதனால அதனுடைய அழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் வந்து பிள்ளைகள் அங்க மாறும். இப்படி உற்பத்தி கூடாக செல்கிற நேர்கோடு பெறப்படாது. விளங்கிச்சுதோ? ஓகே, ரைட். அங்கால போவோம். இனி தடிய பற்றி பார்க்க போறோம். முதலாவது மின்னோட்டத்தை பற்றி பார்த்த நீங்கள் E சமன் IR என்ற வரைபிலையடா. என்ன B சமன் IR என்ற அந்த சமன்பாடு, அந்த சமன்பாட்டில முதல் மின்னோட்டத்தை பற்றி படிச்ச நீங்கள். பிறகு அழுத்த வேறுபாடு V பற்றி படிச்ச நீங்கள். இனி தடை R பற்றி படிக்க போறீங்க. இனி யாரை பற்றி பார்க்க போறீங்க? தடை R பற்றி பார்க்க போறீங்க. திரும்ப கவனிங்க பிள்ளைகள். B சமன் IR
ஐஆர் நீங்கள் முதல் யாரை பற்றி படிச்ச நீங்கள் மின்னோட்டத்தை பற்றி படிச்ச நீங்கள், ரெண்டாவது அழுத்த வேறுபாடை பற்றி படிச்ச நீங்கள். இப்ப யாரை பற்றி பார்க்க போறீங்கள்? தடையப்பட்டி தடிய பற்றி பார்க்க போறீங்க. ரைட். இந்த சசிதா வேற இல்லையா பிள்ளைகள்? அவ ஏதோ இந்த மாமாக்கு சீரியஸ் ஆமாட்டு போயிட்டு. ரைட் அம்மா, ஓகேடா சொல்லுங்க. சரி, அப்ப இனி கவனிங்க பிள்ளைகள், தடைய பற்றி பார்க்க போறோம். கடத்தி ஒன்றின் தடைக்கான சமன்பாடு யாது? கடத்தி ஒன்றின் தடைக்கான சமன்பாடு யாது? ஒன்று பாருங்க பிள்ளைகள், V சமன் IR என்ற சமன்பாட்டில இருந்து நீங்கள் தடைய வந்து எழுவாயாக்கினீங்கள் என்றால் R எழுவாயாக்க போறீங்க. அப்ப R சமன் என்னென்று வரப்போகுது பிள்ளைகள்? V இன் கீழ் I என்று வரப்போகுது. இது ஒரு சமன்பாடு. இன்னொரு சமன்பாடு இருக்கு பிள்ளைகள், R சமன் rho L over A. R சமன் rho L over A. இங்க R என்றால் என்ன பிள்ளைகள்? R என்றால் என்ன? தடை. என்ன? கடத்தின் தடை. ரோ என்றால் என்ன பிள்ளைகள்? தடைத்திறன். என்ன? ரோ என்றா தடைத்திறன், அதாவது கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம். அதைத்தான் நாங்க ரோ என்று சொல்லுவோம். கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியத்துக்கு திரவியம் அதனுடைய தடைத்திறன் மாறுபடும், தட்டட மாறுபடும் பிள்ளைகள். செப்புக்கு வேறையாக இருக்கும், இரும்புக்கு இன்னொன்றாக இருக்கும், நிக்ரோமுக்கு இன்னொன்றாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம் பதார்த்தம், அந்த பதார்த்தம் தான் பிள்ளைகள் ரோ. அதை சொல்றது தடைத்திறன். ரைட். அடுத்தது ஏ என்றா என்ன பிள்ளைகள்? குறுக்குவெட்டு பரப்பு. என்ன? குறுக்குவெட்டு பரப்பு. ஏ என்றது குறுக்குவெட்டு பரப்பு. எல் என்றது என்ன பிள்ளைகள்? கடத்தின் நீளம். இது எப்ப பிள்ளைகள்? வெப்பநிலை என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அப்ப வெப்பநிலையிலும் தங்கி இருக்குமோ தங்கி இருக்காதோ? தடை தங்கி இருக்கும். தங்கி இருக்கும். ஓகே தானே? சரி. அப்ப இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு உபகரணத்தை கூடிய நேரம் போட்டால் அது வெப்பம் அடைகிறதுனால அந்த உபகரணத்தின் வினைத்திறன் குறையும். என்ன பிள்ளைகள்? ஓமோ இல்லையோ? எந்த ஒரு சாதனமும் வெப்ப சக்தியை வெளியேற்றும். என்ன பிள்ளைகளே? கம்ப்யூட்டரை தொடர்ந்து போட்டாலும் அங்க என்ன நடக்கும்? ஹீட் ஆகும். ஹீட் ஆகக்குள்ள அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ற வேலை அதனுடைய திறன் வந்து என்ன செய்யறது பிள்ளைகள்? குறையும். அந்த வெப்பத்தை இல்லாம செய்யறதுக்காகத்தான் நாங்க அதுக்குள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சின்ன ஃபேன் இருக்கும். என்ன பிள்ளைகள்? ஓகே. அப்ப கவனிங்கோ, கடத்தி ஒன்றின் தடை தங்கியுள்ள காரணிகள் வந்து பிள்ளைகள் R சமன் ரோ எல் ஓவர் என்ற அந்த சமன்பாட்டில இருந்து நீங்கள் எடுக்க வேண்டும். ரோ என்ற தடைத்திறன் அல்லது கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம். எல் என்றது பிள்ளைகள் நீளம். ஏ என்றது குறுக்குவெட்டு பரப்பு. குறுக்குவெட்டு பரப்பளவு. ஓகே தானே? ஏ என்றது பிள்ளைகள் குறுக்குவெட்டு பரப்பளவு. ஏ என்றது குறுக்குவெட்டு பரப்பளவு. சரிதானே? ஓகே. அப்ப நாங்கள் இனி அடுத்தது பார்க்க போறோம். இனி கவனிங்க பிள்ளைகள், தடை என்றால் என்ன பிள்ளைகள்? நீங்கள் ஒரு தண்ணி ஓடுறதுக்கு குறுக்க ஒரு வரம்பு கட்டுறீங்க. அந்த வரம்பு வந்து பிள்ளைகள் தண்ணி ஓடுற திறனை, தண்ணி ஓடுற வேகத்தை என்ன செய்ய போகுது? கூட்டுமோ குறைக்குமோ? கூட்டுமோ குறைக்குமோ? தடைப்படுத்தும், குறைக்கும். என்ன? அதே போலதான் பிள்ளைகள் கடத்தி ஒன்றில மின்னோட்டம் பாய்வதை தடுக்குகின்ற ஒரு காரணி தான் பிள்ளைகள் தடை. அப்ப கடத்தியில மின்னோட்டம் பாய்வதற்கு எதிராக உருவாகிற தடங்களைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுறோம்? தடை. தடை என்று சொல்றோம். இப்ப விளங்கிச்சுதோ? கடத்தியில மின்னோட்டம் பாய்வதற்கு எதிராக உருவாகிற தடங்களைத்தான் என்னன்னு சொல்றோம் பிள்ளைகள்? தடை என்று சொல்றோம். என்ன? அப்ப கடத்தியில மின்னோட்டம் பாய்வதற்கு எதிராக உருவாகிற தடங்கள் தான் பிள்ளைகள் நாங்கள் தடை என்று சொல்லுகிறோம்.
அப்ப தடை என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த தடையின் குறியீடு என்ன பிள்ளைகள்? ஆர் ஆர். ஓகே. இனி பாருங்கோ, இந்த தடையை தார சாதனங்களை நாங்கள் தடையியல் என்று சொல்லுறோம் பிள்ளைகள். தடையை எங்களுக்கு தார சாதனங்களை தடையியல் என்று சொல்றோம். இந்த தடையியல் பிள்ளைகள் நேரா, அதாவது நிரந்தர தடையும் இருக்குது பிள்ளைகள், மாறும் தடையும் இருக்குது. நிரந்தர தடை என்றது நிலையான தடை பிள்ளைகள். ஒவ்வொரு தடையை ஊட்டினா ஒவ்வொரு பெருமானம் காட்டும். இப்ப 3 ஓம், 5 ஓம், 10 ஓம், அந்தந்த தடைகளை நீங்கள் கொண்டு போய் அந்த சுற்றில இணைச்சா அதற்குரிய பெருமானத்தை தான் பிள்ளைகள் காட்டும். அதை நாங்க மாத்த முடியாது. ஆனால் மாறும் தடை ஒன்று இருக்குது பிள்ளைகள். அதை பயன்படுத்தி நீங்கள் என்றால் எங்களுக்கு தேவையான அளவில நாங்கள் தடை பெருமானத்தை என்ன செய்யலாம்? தடை பெருமானத்தை மாத்தலாம். விளங்கிச்சோ பிள்ளைகள்? எங்களுக்கு தேவையான அளவில நாங்கள் தடை பெருமானத்தை என்ன செய்யலாம் அம்மா? மாத்தலாம். அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் பிள்ளைகள்? மாறும் தடை. தடையியல் என்று சொல்றீங்க. என்னன்னு சொல்றீங்க? மாறும் தடை. மாறும் தடையியல். அடுத்தது என்னொன்று இருக்குது பிள்ளைகள்? ஒளி உணரி தடை. இன்னொரு தடை இருக்குது பிள்ளைகள், ஒளி உணரி தடை. இந்த ஒளி உணரி தடை என்ன செய்யும் என்றால் பிள்ளைகள், இந்த ஒளி உணரி தடை என்ன செய்யும் என்றால் படுகிற ஒளிக்கு ஏற்ப அதனுடைய தடை பெருமானம் மாறும். படுகிற ஒளிக்கு ஏற்ப என்ன செய்யும் பிள்ளைகள்? அதனுடைய தடை பெருமானம் மாறும். அப்ப படுகிற ஒளிக்கேற்ப தடை பெருமானம் மாறுகிற சாதனங்களை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஒளி உணரி தடை. ஒளி உணரி தடை என்று சொல்லுவோம். என்ன அதை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள்? ஒளி உணரி தடையல் என்று சொல்லுவோம். இப்ப விளங்கிச்சுதோ? அடுத்தது கவனிங்க பிள்ளைகள். நிலையான தடையலின் உடலில குறிக்கப்பட்டிருக்கும் நிறவலியங்கள் மூலம் அவற்றின் தடை பெருமானம் குறிக்கும் முறையத்தான் பிள்ளைகள் நாங்கள் நிற குறியீட்டு முறை என்று சொல்லுவோம். இப்ப நிலையான தடையலை பாத்தீங்களா பிள்ளைகள், அதனுடைய பொடியில நிறவலியங்கள் இருக்கும் பிள்ளைகள். அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் பிள்ளைகள் பெருமானம் இருக்குதுடா, தடை பெருமானம் இருக்குது. அதை வச்சு கொண்டு அந்த தடையின் பெருமானத்தை நாங்கள் கணிக்கிறதைத்தான் நிற குறியீட்டு முறை என்று சொல்லுகிறோம். உதாரணமாக பாருங்க பிள்ளைகள், ஒரு தடை இங்க தடை காட்டப்படவில்லை, நான் தடை ஒன்றை உங்களுக்கு கீறி காட்டுறேன். சரி, கவனியுங்க பிள்ளைகள். தடை இப்படி இருப்பேன். ஓகே, பார்த்திருக்கிறீங்களா தடை? மாறன் பார்த்திருக்கிறீங்களா? தடை பார்த்திருக்கிறீங்களாடா? அப்படி சின்ன சாமான் இருக்கும், இப்படி இந்த வடிவத்துல இருக்கும், காண இல்லையா? கண்டிருக்கிறீங்களா? என்ன ரைட். இதுல பாத்தீங்களா, இதுல ஒரு தனி வளையம் இருக்கும். ஒரு முனையில எடுத்து பாருங்க, ஒரு தனி வளையம் இருக்கும். ரைட். அடுத்தது அங்கால பிள்ளைகள் 3 வளையங்கள் இருக்குமாடா. எத்தனை வளையம் இருக்கும்? 3 வளையம் இருக்கும். அப்ப இங்க எந்த திசையில மின்னோடும்டா? இந்த திசையில தான் மின்னோடும். சரிதானே? இது அந்த பயர் என்ன இல்லாட்டி கடத்தும் கம்பி. சரி, இதுல பிள்ளைகள் முதலாவதாக காணப்படுற வளையத்தை சொல்றது நாங்கள் முதலாம் வளையம் என்று சொல்லுவோம். முன்னுக்கு காணப்படுற வளையத்தை என்னன்னு சொல்லுவீங்களடா? அப்பன் இவர் முதலாவது வளையம், இவர் அடுத்தவர் இரண்டாவது வளையம், அடுத்தவர் அப்பு மூன்றாவது வளையம், இவர் நான்காவது வளையம். அப்ப உங்களுக்கு முதலாவது வளையம் செம்மஞ்சள் என்றதுக்கு எத்தனை பெருமானம் தந்திருக்குது? செம்மஞ்சள் பெருமானம் எவ்வளவு இங்க கீழே தந்திருக்குது? 3. அப்ப முதலாவது இந்த தடையில காணப்படுற முதலாவது வளையம் என்னன்னு இங்க தரப்பட்டிருக்குது? செம்மஞ்சள். அப்ப 3 போடுவீங்க. இரண்டாவது வளையம் என்னன்னு தந்திருக்குது?
செம்மஞ்சள் ரெண்டாவதும் செம்மஞ்சள். அப்ப அதுக்கும் என்ன போடுவீங்கள்? 3. 3. கவனிங்க, முதலாவது ரெண்டாவது வளையங்களுக்கு நீங்கள் அந்த பெருமானத்தை அப்படியே போடணும் பிள்ளைகள். இப்ப சிவப்பண்டா அதுக்கு ஒரு பெருமானம் தெரிவினம், அப்ப அதை போடணும். இப்ப விளங்கிச்சுதோ? முதலாவது ரெண்டாவது வளையங்களுக்கு அதனுடைய பெருமானங்களை போடுவீங்க. மூன்றாவது வளையத்துக்கடா தம்பி, மூன்றாவது என்னண்டு தந்திருக்குது? மஞ்சள். மஞ்சளுக்கு எவ்வளவாம்? 4. 4. அதுண்ட கருத்து 4 சைவர் சேர்க்க போறீங்க. இந்த பெருமானத்துக்கு 4 சைவர், அதாவதுடா 10 4ஆம் அடுக்கால பெருக்க போறீங்கன்றது கருத்து. தர 10 4ஆம் அடுக்கால பெருக்க போறீங்க. இப்ப விளங்கிச்சுதோ? விளங்கிச்சுதா செல்லங்கள்? அப்ப முதலாவது வளையம் 3, இரண்டாவது வளையம் 3, மூன்றாவது வளையம் 10 4. 10 4 எத்தனையால பெருக்குவீங்க? 10,000ஆல பெருக்குவீங்க. அப்ப எத்தனை சைவர்? 4. அப்ப 4 சைவரை பின்னால சேர்த்து விட்டீங்களா? சரி, இப்ப விளங்கிச்சதோ? இப்படித்தான். அப்போ இதனுடைய தடை காண்றது. தடையின் அழகு என்ன? ஓம். அப்ப இது ஓம். விளங்கிச்சதோ? அப்ப எவ்வளவு ஓம் வருத போது? 330,000 ஓமாக இருக்க போகுது. ஓகே செல்லங்கள்? அப்ப முதலாவது வளையத்துக்கு பெருமானம் போடுவீங்க, இரண்டாவது வளையத்துக்கு பெருமானம் போடுவீங்க, மூன்றாவது வளையத்தின் பெருமானத்துக்கு சமனான சைவர் போடுவீங்க. இப்ப விளங்கிச்சதோ? மூன்றாவது வளையத்துக்கு என்ன நிறம் தந்திருக்கணுமோ அந்த நிறத்துக்கு சமனான என்ன போடுவீங்க? கடைசியில பெருமானம் அத்தனை சைவர் போட்டு கொள்ளுவீங்க. விளங்கிச்சதோ? பாருங்க, முதலாம் இரண்டாம் வளையங்களுக்கு நிறத்தின் பெருமானம் அவ்வாறு இடப்படும். மூன்றாம் வளையத்துக்கு நிறத்தின் பெருமானத்துக்கு சமனான அளவு பூச்சியங்கள் இடப்படும். 10 4ஆம் அடுக்கால பெருக்கிறீங்கள், அதுதான் கருத்து. இரண்டாவது கேள்வி பாருங்கோ, அதன் பொருதி பெருமானம் ஜாதி. இங்க எவ்வளவு தந்திருக்குது? யார் பொருதி என்று தந்திருக்குது? இங்க 4வது வளையம் யார்? பொன். பொன் எத்தனை வீதமாம்? 5 வீதம். 5. அங்க பொன் வெள்ளி அதுகளை தருவாங்களடா. ரைட், பொன் வந்து 5 வீதம். அப்ப என்ன செய்வீங்கள் என்றால், நீங்கள் கண்ட தடை எவ்வளவு இப்ப வந்தது உங்களுக்கு? 33,000 வந்தது. அந்த 33,000ல எத்தனை பங்கு? 5 பங்கு. பாருங்க, 33,000 தர 100ன் மேல் 5. அப்ப பாருங்க, இந்த 2 சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டுப்பட்டால் 3,300 எத்தனையால பெருக்கி இருக்குது? 5ஆல பெருக்கி இருக்கு. அப்ப பொருதி பெருமானம் எவ்வளவு? 16,500. 16,500. அடுத்தது கேட்டிருக்கு பிள்ளைகள், தடைக்கு இருக்கத்தக்க பெருமான வீச்சு. உந்த தடைய நீங்கள் ஒரு சுற்றில இணைச்சால் உந்த தடை வந்து எவ்வளவு வீச்சுக்குள்ள தொழிற்படும் என்றது. அப்ப எவ்வளவு வீச்சுக்குள்ள தொழிற்படும் என்றது என்னன்னு பாக்குறதுண்டா கவனிங்கோ. அந்த பொருதி பெருமானத்தை அப்போ ஒருக்கா கூட்டுவீங்கள், ஒருக்கா கழிப்பீங்க. பாருங்கோ, ஒருக்கா கழிச்சிருக்கணும், கழிக்க இந்த விட வந்திருக்குது. ஒருக்கா கூட்டி இருக்கணும், கூட்டக்குல இந்த விட வந்திருக்குது. அப்ப இதுல இருந்து இது வேற இந்த தடை வந்து என்ன செய்யும்? வேலை செய்யும், தொழிற்படும். அதுதான் பெருமான வீச்சு. விளங்கிச்சதோ? அப்ப இனி என்ன செய்வீங்க? இனி திரும்ப சொல்லுங்க. தடை காண்றதுக்கு முதலாவது வளையத்துக்கு என்ன போடுவீங்க? அதனுடைய பெருமானம். இரண்டாவது வளையத்துக்கு என்ன போடுவீங்க? அதனுடைய பெருமானம். மூன்றாவது வளையத்துக்கு என்ன போடுவீங்க? நிறத்திற்கு பெருமானத்தின் அளவு சைவர். பெருமானத்துக்கு சமனான அளவு சைவர் போடுவீங்க. 4 4 சைவர், 3 சைவர், 2 சைவர். ஓகே. அடுத்தது பொருதி பெருமானம் காண்றதுண்டா 4வது வளையத்தை 100ன் மேல் எத்தனை என்று போடுவீங்க? வந்த விடைக்கு என்ன?
5 வீதமண்டா வந்தபடியே 100 மேல் 5 10 வீதமண்டா 100 மேல் 10 10 ரைட். அடுத்தது பெருமான வீச்சு காண்றதுக்கு ஒருக்கா என்ன செய்வீங்க? கூட்டுறது ஒருக்கா கழிக்கிறது. கூட்டுவீங்க செல்லாங்கள். ஒருக்கா என்ன செய்வீங்க? கழிப்பீங்க. என்ன ஒருக்கா கூட்டுவீங்களா? அப்பன் ஒருக்கா கழிப்பீங்க. தங்கிச்சுதோ? ஓம் டீச்சர். அடுத்தது கவனிங்கோ. தேவையானவாறு பெருமானம் மாற்றப்படத்தக்கவாறு அமைக்கப்பட்ட தடைக்கு என்ன பெயர்? மாறும் தடையல். என்ன தேவையானவாறு பெருமானம் மாற்றப்படத்தக்கவாறு அமைக்கப்பட்ட தடையல பிள்ளைகள் நாங்கள் மாறும் தடையல் என்று சொல்றோம். இறையோதற்று வந்தடா ஒரு மாறும் தடை. அப்ப இந்த மாறும் தடையில நாங்கள் எவ்வாறு தடை பெருமானம் மாற்றுறதுண்டா பிள்ளைகள், அங்க கையினால ஒரு திருகி இருக்கும், கையினால சுழற்றுறது, அல்லாட்டி ஒரு திருகாணி செலுத்தி இருக்கும் பிள்ளைகள், அதை பயன்படுத்தி சுழற்றுறது. சுழற்றுவதன் மூலம் அதனுடைய தடை பெருமானங்களை மாற்றலாம். மாறும் தடையலுக்கு உதாரணம் பாருங்க. ஒன்று ரயோதட்டு, மற்றது முற்றுநின்ற தடை, அடுத்தது ஒலி கட்டுப்படுத்தி. ஓகே. பின்வரும் பெட்டிகளில் குறியீடுகளை இனங்காண்க. முதலாவது பாருங்க, நிலையான தடை. நிலையான தடையின் குறியீடு ஒன்று. முதலாவது குறியீடு முறிகோட்டால போடலாம், அல்லாட்டி ஒரு செவ்வகம் வரைஞ்சி 2 வயர் வரையலாம். என்ன இது நிலையான தடை. அடுத்தது பாருங்க, அம்புக்குறி போட்டிருக்குது குறுக்க வெட்டி, அப்ப அது மாறும் தடை. அடுத்தது முற்றுநின்ற தடை. ஓகே. அப்ப இவை பிள்ளைகள் தடையலுக்கு உதாரணம். விளங்கிச்சோ பிள்ளைகள்? அப்ப தடை இதுல உங்களுக்கு இந்த குறியீடு வாரதில்லை பிள்ளைகள், இது வாரதில்லை. நிலையான தடையும் மாறும் தடையும் தான் வாரது. ஒன்று நிலையான தடை இப்படி போடலாம் அல்லது இப்படி போடலாம். அதே போல மாறும் தடை இவை 2 பேருக்கும் என்ன போட்டு விடுறது? அம்புக்குறி போட்டு விட்டு, அம்புக்குறி போட்டு விட்டா அது மாறுறதுன்றது கருத்து. விளங்கிச்சோ பிள்ளைகள்? அப்ப இது உங்களுக்கு மாறும் தடையும் நிலையான தடைக்கும் குறியீடு கீற தெரியணும் பிள்ளைகள், அது வாரது. இவர் ஒளியுணரி தடை பிள்ளைகள். இவர் என்ன, அந்த நிலையான தடைகளுக்கு ஒரு வட்டத்தை போட்டுட்டு சூரிய ஒளி உள்ளுக்குள்ள வார மாதிரி 2 அம்புக்குறி குறிச்சிருக்குது பாருங்க. எல்டிஆர் ஒளியுணரி தடை. ஒளியுணரி தடை என்றா பிள்ளைகள், சூரிய ஒளி படும்போது இல்லாட்டி வெளிச்சம் படும்போது அதனுடைய தடை பெருமானம் குறையும் பிள்ளைகள். இருளில பிள்ளைகள் தடை பெருமானம் கூடும். இதுதான் உங்களுடைய தெருவிளக்குகள்ல பயன்படுகிற தடை. இரவுல என்ன செய்யுது தடைய தெருவிளக்கு? ஒளிரும். ஒளிரும். என்ன காரணம் என்றா பிள்ளைகள், அந்த சுற்றில இரவுல இருளில எல்டிஆர் இந்த தடை பெருமானம் கூடும் போது பல்பு காலம் மின் போகும். பகல்ல என்ன செய்யும்டா, எல்டிஆர் இந்த தடை குறையும் போது எல்டிஆருக்குள்ளால மின் போறபடிய பல்ப் பத்தாது. இப்ப விளங்கிச்சுதோ? அப்ப இங்க எல்டிஆர் ஒரு சுவிட்ச் போல தொழிற்படுறாரு. என்ன இல்லையோ? ஓகே ரைட். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் அப்ப அடுத்த வகுப்புல மிச்சம் பார்ப்போம். சரிதானே? வளர்த்திய முறை எழுதுங்க பிள்ளைகள். என்ன பிள்ளைகள் ஒருக்கா எழுதி கொள்ளுங்க செல்லங்கள்.